இப்போ இருக்க சூழல்ல ஒரு ஃபேமிலியை ரன் பண்றது எவ்வளவு சிரமம் சார்? உண்மையிலேயே சிரமம் தான். எப்படியும் ஒரு குறைஞ்சது 50,000 ரூபாய் இருக்கணும். முடியாது லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். மிடில் கிளாஸ்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் படிக்காமல் எப்போ எங்கள் அப்பா வந்து இறந்தாரோ அதுக்கு அப்பத்துலேருந்து இப்போ ஒரு ஹெல்ப் அந்த டைமில் கேட்கும்போது ஒன்று நாட் ரீச்சபிளாக இருக்கும், இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். பகலில் கண்ணை கட்டி ரோட்டில் நடக்கிறதும் நைட் ஆனால் இருட்டில் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி தான் அது மிடில் கிளாஸ் ஒரு லைஃப். நம்ம பசங்க நாங்கள் எங்கள் லைஃப்பை ஓட்டிட்டாங்க, பசங்க எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போனால் வேலைக்கு போனால் குடும்பத்தை ஓட்ட முடியும். ஒரு ஆள் பண்ணி வச்சா குடும்பத்தை ஓட்ட கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 30,000 சம்பளத்துக்கு சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, கஷ்டம் சிட்டி லைஃப்ல. யாரும் எனக்கு ஃபைனான்ஸ் பண்ண மாட்டா, யோசிக்கிறாங்க. பணக்காரங்களுக்கு பேங்க்காரங்க கொடுக்குறாங்க, மிடில் கிளாஸ்க்கு எங்கேயும் கொடுப்பான். எங்கள் அப்பா செத்த 14 வயசுலேருந்து இப்போ என்ன 42 வயசு வரைக்கும் இன்னும் மேலே எழுந்து வர முடியல. கஷ்டம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. டெலக் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண எந்த அளவுக்கு செலவாகுது, அந்த செலவுகள்லாம் போக சேர்த்து வைக்க முடியுதா இல்லையா, இதை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு டயலாக் ஸ்ட்ரீட். இப்போ இருக்க சூழலில் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது எவ்வளோ சிரமம் சார்? உண்மையிலேயே சிரமம் தான். எப்படியும் ஒரு குறைஞ்சது 50,000 ரூபாய் இருக்கணும் ஃபேமிலி ரன் பண்ணுறது. 2 பேர் இருந்தால் கூட வித்தவுட் ரெண்ட் இருந்தாலும் தேவைப்படும் செலவு. ரொம்ப கஷ்டம். இங்கே சிட்டி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அதுவும் வேணும்னா வச்சுக்கலாம், மந்த்லி ஒரு 50,000, மந்த்லி தோராயமாக ஒரு 40,000 இருந்தாலே ரன் பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 70,000 வந்துடுது. அது இல்லாமல் நோட்ஸு, யூனிஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 80,000 அதுமாரி வந்துடுது. அது இல்லாமல் வாடகை, அது இல்லாமல் கரண்ட்டு பில்லு, அது இல்லாமல் தண்ணி, சாப்பாடு, முடியாது லைஃப்பில். ரொம்ப கஷ்டம். மிடில் கிளாஸ்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் படிக்காமல் வராங்க பார்த்தீங்களா, இதுமாரி கூலி தொழில், அதுமாரி ஆட்டோ ஓட்டுறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா, எதுவும் சொந்த வீடு இருந்தால் லைஃப்பில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சேவிங்ஸ்ன்னு சென்னை எடுத்துக்கிட்டால் ஒரு 50K அந்த மாதிரி சேலரி வாங்கினா மேபி 2 பேருமே ஒர்க் பண்ணாங்கன்னா சேவிங்ஸ்ன்னு ஏதாவது இது பண்ணலாம். மென்ன சிங்கிளாக இருக்கவங்க சேவிங்ஸ்ன்னு ஒரு 40K அது ஏர்ன் பண்ணாங்கன்னா ஒரு 20K கிட்ட சேவிங்ஸ் பண்ணலாம். பேச்சுலர்ஸ்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாருமே இப்போ படித்து முடிச்சுட்டு எல்லோரும் நிறைய பீப்புள் வெளில வராங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டு காலேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா போயிடுறாங்க. இல்லை ஒரு ரொம்ப ஆவரேஜ்னா 15K 20K ஜாப் போகிறாங்க. அவங்களால இங்கே சர்வை பண்ண சேவிங்ஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம பசங்க நாங்கள் எங்கள் லைஃப்பை ஓட்டிட்டாங்க, பசங்க எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னா, வீட்டில் சமைக்கிறது போய் ஹோட்டல் போய் சாப்பிட்ற நிலைமை ஆகிப்போச்சு. முடியாதுண்ணே, கண்டிப்பாக முடியாதுண்ணே. தங்க விலை ஏறி போச்சு, விலைவாசியில் ஏறி போச்சு, அரிசி முட்டை ஏறி போச்சு, எல்லாமே ஏறி போச்சுண்ணே விலைவாசி. மக்கள் மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுறது. இருக்கிறவன் செலவு பண்ணுவான், இல்லாதவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி கதையாகி போச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போனாலும் அது குடும்பத்தை ஓட்ட முடியும். ஒரு ஆள் பண்ணி வச்சா குடும்பத்தை ஓட்ட கொஞ்சம் கஷ்டம் தான். சிட்டியில் இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு ஆக்சுவலாக ஒரு சம்பளம் ஒரு 50,000 வேணும், ரெண்ட்டு எல்லாம் கட்டி செலவு பண்ணுறதுக்கு அப்புறம். அப்போ தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒரு 30,000 சம்பளத்துக்கு சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, கஷ்டம் சிட்டி லைஃப்பில். ஏன்னா விலைவாசியும் அதிகமாக இருக்குது, நிறைய வாங்குகிறோம், டெம்ட் ஆகுறாங்க. இந்த ஸ்விக்கி, ஊபர் எல்லாம் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இருக்காங்க. ஸோ ஃபார் அரௌண்ட் 50,000 ஒரு ஃபேமிலிக்கு சேலரி வந்தால் தான் ஒரு 5 to 5,000 சேவ் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம் தான். இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் 60% தான் ஆண் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. 40% பெண்கள் இன்னமும் வீட்டில் இருக்காங்க. சரி, 2 பேர் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு 3 ஆண்டு காலமாக பெரிய நிறுவனங்களாகட்டும், சிறிய நிறுவனங்களாகட்டும், கடைகளாகட்டும் எல்லாமே சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் வேறு வாழ்வாதாரத்துக்காக ஆணும் பெண்ணும் வேலைக்காக போகிறாங்க. அவங்க குடும்பத்தை பார்க்க வேண்டி வருது. வாடகை ஏறி போச்சு. 2வது விலைவாசிகள் பூரா ஏறி போச்சு. துணிமணிகளில் ஏறி போச்சு. கல்லூரிகளில் ஸ்கூல்களில் போய் சேர்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் பீஸ் ஏறி போச்சு. அதனால நடுத்தர குடும்பம் அவங்க தான் இப்போ வேதனையில் இருக்கிறாங்க. சார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஃபேஸ் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் சேலஞ்சுனா எதை சொல்லுவீங்க? இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும். யாரும் எனக்கு ஃபைனான்ஸ் பண்ண மாட்டா, யோசிக்கிறாங்க. பணக்காரங்களுக்கு பேங்க்காரங்க கொடுக்குறாங்க, மிடில் கிளாஸ்க்கு எங்கேயும் கொடுப்பான். 5 பைசா 10 பைசா வட்டி பண்ணலாம். தற்கொலை பண்ணுற சூழ்நிலைக்கே நான் போயிட்டேன். இருந்தாலும் தன்னம்பிக்கை பிள்ளைங்களா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மிடில் கிளாஸில் பசங்களை படிக்க வைக்கணுமே அப்படின்னு நினச்சி ஒரு மிடில் கிளாஸில் போயிட்டு இருக்கிறேன். மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. இல்லை, இன்னைக்கு கூட எங்கள் அப்பா இறந்து 6 வருஷம் ஆகுது. இன்னைக்கு கூட அவரை பர்த்டே தான். செருப்பு இருந்தால் கூட பார்த்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயம் இருந்தது.
அவர் தான் படிக்க வச்சார், நல்ல ஒரு இதாக இருந்தது. சடனாக அவர் இறந்துட்டார். ஃபஸ்ட்டு வீடு போச்சு, அதுக்கப்புறமா வந்து கூட இருந்தவங்க போனாங்க. ஒன்று ஒன்றா அப்படியே போக என்ன ஆகும், ஒரு கை இழந்த மாதிரி தானே. அதுக்கப்புறம் ரிலேஷன் போயிட்டாங்க, எல்லாமே கடைசி வரைக்கும் கூட இருந்தது அம்மாவும் ஃபேமிலி மட்டும்தான். பண நெருக்கடி வந்துச்சு ஒரு வாட்டி. அப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், டெபாசிட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சின்ன அமௌண்ட். அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். சேவிங்ஸுன்றது அப்போ இருந்தது, டெபாசிட் பண்ணி வச்சதுனால மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. யார்கிட்டையும் போய் வாங்கலை, அதை வச்சு சமாளிச்சிட்டேன். சேலஞ்சு சொன்னான்னு வச்சுங்களேன், எங்கள் அப்பா செத்த 14 வயசுலேருந்து இப்போ என்ன 42 வயசு வரைக்கும் இன்னும் மேலே எழுந்து வர முடியல. கஷ்டம். எங்கள் அப்பா இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், சொந்தமாக தொழில் இருந்தது, எலக்ட்ரிஷியன் தொழில். நான் எனக்கு 13 வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து 45 வயசில் டெத் ஆனார். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம் தான் படுற, இன்னும் வர முடியல. நான் படித்தது என்ன 9வது வரைக்கும் தான் படித்த வேலைக்கு என்ன கிடைக்கும், ஆஃபீஸ் பாய், இந்த செக்யூரிட்டி ஜாப்பு, அது மாதிரி தான். சம்பளம் கம்மி தான். 4 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அதே ஜாப் தான் பார்த்துன்னுக்குறேன். எந்த ஜாப் கிடைக்குதோ அந்த ஜாப் பார்த்துன்னுக்குறேன். வீட்டில் யாருக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அந்த டைமில் வந்து நம்ம ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். சில பேர் இன்சூரன்ஸ் போட்டு அதை கிளைம் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ்லாம் போடாதவங்க நம்ம சேவிங்ஸ் எல்லாமே அதில் போடுற மாதிரி இருக்கும். பெட்டர் வந்து சின்னதாக வந்து ஒர்க் பண்ணாலும் லைஃப்க்கு கொஞ்சம் ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதாவது போட்டாங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும். ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிடில் கிளாஸாக இருந்து வந்து நம்ம ஸ்ட்ரகிள்னா, இப்போது வீட்டில் நம்மளை நம்பி எப்படியும் எந்த அமௌண்ட்டும் அவங்க வந்து அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்மளா தான் ஒர்க் பண்ணி நம்மளா சேவிங்ஸ் பண்ணி அது பண்ணுறதுலாம் வந்து மிடில் கிளாஸாக வந்து அதை பண்ணவே முடியாது. லோன்னு நம்ம போனால் கூட லோனும் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தர மாட்டாங்கல்ல. நானும் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். அப்போது ரொம்ப லாஸ் ஆகி கிரெடிட் கார்ட்ஸு அது இது ரொம்ப கஷ்டப்பட்டோம், லோன் எல்லாம் வாங்கி. ஸோ ஒருத்தர் வந்து 2 பேரும் வேலை செய்வோம், ஒருத்தர் லோன் கட்டுவோம், ஒருத்தர் வீட்டு ரன் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு 8 to 9 years we struggled. One was paying loan, ஒருத்தர் வந்து salary save. ஸோ at last ஸ்லோவாக அந்த லோன் கழிச்சிட்டு then we survived and little bit of hard and smart work, கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் we came out of that situation. But it took solid 10 years to come out and stand out of those loans. சார், நீங்கள் லைஃப்பில் இதை வாங்கணும், இதை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விஷயம் எது சார்? எது அதனால் அடைய முடியலன்னு நினைக்கிறீங்க? எதனால் அதை அடைய முடியலன்னு நினைக்கிறீங்க? படிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணின்னு கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன். நான் யாருக்கையும் கை கட்டாமல் இல்லாமல் அதை எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அது படிச்சுட்டு நானும் சொந்தமாக ஒரு தொழில் பார்த்துருப்பேன். படித்து முடித்தோடனே வேலைக்கு போகணும் வீட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த பையனுக்குன்னு ஏதாவது ஒரு கனவு இருக்குல்ல. இப்போ உங்களை மாதிரி யூடியூபர் ஆகணும்னு அவனுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், ஒரு பிளாகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதாவது இருந்திருக்கும். அதெல்லாம் அவனால் பண்ண முடியாது. அவன் வேலை படிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணும், அடுத்து அவங்க வீட்டுக்கு ஏர்னிங்ஸ் தரணும், அவனுக்கு படிக்க வச்ச லோன் கட்டணும், அந்த மாதிரி அவங்க வீட்டு வாடகை, அந்த பேர்டன்ஸ் எல்லாமே அவன் மேலே விழும். அதனால் அவன் எல்லா ட்ரீமையும் விட்டுட்டு அந்த வாழ்க்கையோட அந்த மேட்ரிக்ஸில் எல்லாரும் சேர்ந்து ஓட வேண்டியதான், அவனும் சேர்ந்து ஓடிடுவோம். மிடில் கிளாஸ்னாலே அப்படி தான். ஸ்விக்கியாக இருக்கட்டும், சொமேட்டோவாக இருக்கட்டும், நிறைய பேர் படிச்சுட்டு வேலை செய்கிறாங்க. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பார்க்குறோம். அப்புறம் ஏர்போர்ட் சைடு நிறைய கேப் ஓட்டுறவங்கள பார்க்குறோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு ஒரு பக்கம், ப்ளஸ் வந்து வீட்டுக்கும் அது தேவையாக இது கொடுக்கணும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இல்லை, மோஸ்ட்லி நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாததுனால நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், இந்த இப்போ காரை வாங்கலாம், டிவி வாங்கலாம், எல்லாமே முடியும். கான்ஃபிடென்ட் இல்லாததுனால அது ஃபெயிலியர் ஆகி. எப்போ எங்கள் அப்பா வந்து இறந்தாரோ அதுக்கு அப்பத்துலேருந்து இப்போ ஒரு ஹெல்ப் அந்த டைமில் கேட்கும்போது ஒன்று நாட் ரீச்சபிளாக இருக்கும், இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். பகலில் கண்ணை கட்டி ரோட்டில் நடக்கிறதும் நைட் ஆனால் இருட்டில் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி தான் அது மிடில் கிளாஸ் ஒரு லைஃப். அது பட் மாறும், ஒரு நாள் மாறணும்னு தான் எனக்கும் ஆசையாக இருக்குது. நான் அதனால் என் மனசு நிம்மதியான வேணும், எனக்கு எதுவுமே வாங்கல, மனசு நிம்மதி இருந்தால் போதும் எனக்கு. ஆனால் ஒரு ஆம்பளால் முடியாது, ஒரு பொண்ணால் வந்து எல்லாமே முடியும். என்னால் எனக்கு தெம்பையில் வீடு கட்டணும் தெம்பு இருந்தது. ஆனால் என் ஒய்ஃபு அடித்து தூக்கி முடிச்சு வீடு கட்டி முடிச்சிருச்சு என் ஒய்ஃபு. அதை வச்சு ரொம்ப பாராட்டணும். ஆம்பளைகளால் எதுவுமே முடியாது, நான் லேடிஸ்லால் எதுவும் எல்லாமே சாய்ச்சிடலாம் எல்லாமே. சார், இப்போ இந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து நம்ம மேலே வளரணும், இல்லை வந்து இதுக்கும் மேலே வந்து மிடில் கிளாஸ் லைஃப்பை விட்டு இது பண்ணணும்னா என்ன இருந்தால் அதுக்கு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்? படிப்பு ஒன்று, அது இல்லாமல் கைத்தொழில், இது 2 இருந்தாலே முன்னுக்கு வரலாம். இல்லை, உழைப்பு தான், உண்மையாக உழைக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்மளுக்கு வரதை வச்சு வாழ்ந்துக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறது என்னன்னு பிளான் பண்ணி ஒரு சின்னதுலேருந்து ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து போனோம். அதிலே லாஸ் ஆகிட்டாலும் நம்ம அதுலேருந்து பேக்வர்ட் தான் போவோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணி ஒரு பெரிய சேவிங்ஸு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஆசைப்பட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன், அது நடந்துச்சு, ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளால் அது கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. நம்ம தான் கரெக்டுன்னு அந்த முடிவு யாரும் எடுக்கக்கூடாது. இப்போ மிடில் கிளாஸ் ஆளுங்க பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க, அவங்க கையில் என்ன இருக்கோ ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பாரிச்சா கூட 250 ரூபா தனக்கு வச்சுட்டு 250 ரூபா இன்னொருத்தவங்களுக்கு செலவு பண்ணணும்னா பார்ப்பாங்க. ஸோ அந்த ஜெயிச்சாகணும்.
ஜெயிச்சான மட்டும்தான் அது வந்து. ஸோ அதுக்கான வழியை வந்து நேர் வழியிலையும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ நம்மளை பார்த்து அடுத்தவங்க வந்து கற்றுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்து இதாக முடியும். நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சாலும் சரி, ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. பட் நல்ல ஒரு பழக்க வழக்கம் வச்சுக்கணும். ஹாஸ்டலில் பெருக்கிட்டு இருந்தேன், அப்புறம் பில்டிங்கில் இருந்தேன், அப்புறம் கணக்கு செக்கிங்கில் இருந்தேன். படிப்படியாக முன்னேறி இப்போ கேசியராக இருக்கேன். இப்போ வந்து ரத்னாசூரில் பாத்திர கடையில் கேசியராக ஒர்க் பண்ணுறேன். படிப்படியாக தான் முன்னேறி வந்தேன். இமெயிலில் மாட்டிக்கிட்டேன். அதை முடிச்சிட்டேன்னா எனக்கு எல்லா கஷ்டமும் போயிருமே. எனக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. எனக்கு எல்லா கஷ்டமும் போயிருங்க. அந்த அந்த சிரிப்பே எனக்கு அன்னைக்கு தான் சிரிப்பேன். அந்த business. Okay, whatever profit I get, I save. I completely save everything, and whatever I want, I spend only for that product, that one particular product. Like I just wanted to go to McDonald's. I went and I bought only one burger and one Coke. That's it. I don't want anything more or less. Like that's how I spend, very wisely. What I say is take a piece of paper, write on the piece of paper what is your problem and what solution can you do it. Because சும்மா மைண்ட்லேயே ஒர்க் பண்ணால் அது வேலைக்கு ஆகாது, நம்ம அந்த ஃபிகர்ஸ் வராது. ஸோ எழுதிட்டு நம்ம எங்கே லேக் பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் பெட்டர். இருக்கிற சூழ்நிலையில் வந்து கடுமையாக உழைக்கணும், சேமிப்பு பழக்க வழக்கங்களை வச்சுக்கணும், மாடர்ன் உணவுகளை வந்து தவிர்க்கணும். முடிஞ்ச வரை வீட்டில் வந்து அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு முன்னுக்கு வர முடியும். ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, நிறைய துணிமணிகளை வாங்குறது, பொழுதுபோக்குக்கு போகிறது, அப்புறம் வந்து கடையில் விற்கிற உணவுகளை வாங்கி சாப்பிட்றதுன்னு பண்ணாங்கன்னா அவங்க நடுத்தர குடும்பத்தில் எப்பவும் போல தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கணும்.